ஜிங்கு பாவம், இது மீண்டும் தாண்டவமாட ஆரம்பித்து விட்டது. மானிடர்கள் அச்சம் கொண்டனர். அநியாயங்கள் அதிகரித்தது. அனைவரையும் துக்கத்தில் ஆழ்த்தியது. அனைத்து பாவங்களையும் அநியாயங்களையும் அழிக்க வருபவன் யார்? காத்திருந்து பாருங்கள். ராஜா இல்லை, ராணியும் இல்லை. ராஜா இல்லை, ராணியும் இல்லை, இருந்தும் அதிசய கதை இது. பாவம் உலகில் வளர்ந்து விட்டால் அழித்திட வருவான் ஜூனியர் ஜி. மழலை புயலை பார்த்ததும் பாவிகள் பயந்தோடிடும் கதை இது. ரட்சகனாக அவதரித்தானே அதிசய பிறவி ஜூனியர் ஜி. இதுவரையில் நீங்கள் கண்டது மாண்டியின் வயிற்றில் சென்றுவிட்ட போனாபார்ட் அவன் வீட்டில் இருக்கும் அனைத்து உணவுகளையும் சுவைத்து மகிழ்கின்றான். அங்கு வைத்திருக்கும் அனைத்து உணவும் அவன் வயிற்றில் சென்று விடுகின்றன. எதுவும் மாண்டிக்கு தெரியவில்லை. ஜூனியர் ஜி மாண்டிக்கு போன் செய்கிறான். ஒரு குள்ள மனிதன் நடத்தி வரும் அராஜகங்களை பற்றி கூறுகின்றான். மாண்டி உடலில் இருக்கும் போனாபார்ட் அனைத்தையும் கேட்டு விடுகின்றான். ஜூனியர் ஜி வீட்டில் இருக்கும் நாய் மாண்டியை கண்டு குறைக்க ஆரம்பிக்கின்றது. உடனே போனாபார்ட் தன் மந்திர சக்தியால் அதை அடக்கி விடுகின்றான். ஜூனியர் ஜியை தீர்த்து கட்ட முடிவு செய்கின்றான் போனாபார்ட். மாண்டியின் உடம்பில் இருக்கும் போனாபார்ட் ஜூனியர் ஜியை தாக்குகின்றான். ஜூனியர் ஜி தப்பிக்க முனைகிறான். ஆனால் அவனால் முடியவில்லை. அவன் உடனே ஜூனியர் ஜி வேடம் பூண்டு போனாபார்ட்டை தாக்குகின்றான். இருவருக்கும் நடக்கும் சண்டையில் ஜூனியர் ஜி மயக்கமாகிறான். போனாபார்ட் ஜூனியர் ஜி கையில் இருக்கும் மோதிரத்தை பறித்துக் கொள்கிறான். பிமான்சு அந்த மோதிரத்தை தன்னிடம் கொடுக்குமாறு போனாபார்ட்டிடம் கேட்கிறான். போனாபார்ட் மறுக்கிறான். கொதிக்கிறான் பிமான்சு. ஜூனியர் ஜிக்கு அவன் தந்தையின் ஆத்மாவின் மூலம் சக்திகள் கிடைக்கின்றன. அந்த சக்திகளை கொண்டு ஜூனியர் ஜி போனாபார்ட்டை அழித்து விடுகின்றான். இனி காணவும். சிங்காரா 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 சிங்காரா. ஏமாற்றம், துரோகம். போனாபார்ட், போனாபார்ட், நீ எங்களை ஏமாற்ற முயற்சி செய்திருக்கிறாய். என் சக்திகள் பலவீனமாகிவிட்டனவா? எவனும் என்னை வெல்ல முடியுமா? அவமானம், அனைவருக்கும் அவமானம். நான் அமைத்த உலகம் இது. இந்த இடத்தை போனாபார்ட் கைப்பற்றுவானா? அவன் வென்று விடுவானா? முடியாது, முடியாது, முடியாது. என்ன இது பிமான்சு? இது பெரும் அவமானம், பெரும் அவமானம். இது காற்றை உனக்கு அடிமையாக்கினாய், கடலையும் அடங்க வைத்தாய் என்று யோசிக்கிறார்கள் அம்மக்களை. இந்த கிரேட் பிமான்சு தன் சக்தியால் உருவாக்கி இருக்கிறான். அவர்கள் யோசிக்கிறார்கள், எம்மை அடிமையாக்க யோசிக்கிறார்கள். அவமானமடா உனக்கு கிரேட் பிமான்சு, கேவலமடா. அவர்கள் நினைப்பது கிரகத்துண்டை கைப்பற்றுவதால் எம்மை அடிமையாக்குவார்களா? இது ஒருபோதும் நடக்காது. கேவலமாக போய்விட்டாயடா. இனி உமக்கு உயிர் வாழ உரிமையே கிடையாது.
எந்த உரிமையும் கிடையாது. இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? என்னால் என்ன பயன்? இனி நான் உயிர் வாழக்கூடாது. உயிர் வாழ்ந்து என்ன பயன்? உயிர் வாழ்ந்து என்ன பயன்? செல்லுங்கள், அனைவரும் சென்று விடுங்கள். அந்த கிரகத்துண்டை கைப்பற்றி என்னை அடிமையாக்க முயற்சி செய்யுங்கள். செல்லுங்கள். என்ன கூறுகிறீர்கள் கிரேட் ஃபிமான்சோ? கனவிலும் அவ்வாறு நினைக்க மாட்டோம். கிரேட் ஃபிமான்சோ, பொறுமையோடு இருங்கள். பொறுமை? எவ்வளவு நாள் பொறுமையோடு இருக்கலிண்டா? எவ்வளவு நாள் நான் அமைதி காப்பது? அந்த சிறிய பாலகன் என்னை கண்டபடி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றான். அவரிடம் அந்த கிரகத்துண்டு இருப்பதே காரணம். இல்லை, பொறுமை இல்லை. என்னை கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்கிறாயா லிண்டா? இல்லை, நான் அழிவதை பார்க்க வேண்டுமா? முடியாது சிங்காரா. இம்முறை ஜூனியர் ஜி எங்கள் கையில் இருந்து தப்பவே முடியாது. வளராதே, அனைத்தும் பொய்தான். எனக்கு எவர் மேலும் நம்பிக்கை இல்லை. கிரேட் ஃபிமான்சோ, நாங்கள் முன்பே கூறினோம் இந்த போனபார்ட். போதும் போதும், இனியும் எதுவும் கேட்க விருப்பமில்லை. மேடம் லிண்டா, இப்ப என்ன ஆகும்? இப்போது ஃபிமான்சோ என்ன செய்ய போகிறார்? இதில் என்ன சந்தேகம்? நம் அனைவரையும் வரிசையில் நிற்கச் சொல்லி கொன்று விடுவார். அச்சம் வேண்டாம், எதுவும் நடக்காது. இந்த நேரத்தில் என் மூளையும் வேலை செய்யவில்லை. இம்முறை ஜூனியர் ஜி என் கையில் அகப்பட்டால் கொசுவை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன். நான் அவனை கொல்லாமல் விடப்போவதில்லை. வாயை மூடுங்கள். கிரேட் ஃபிமான்சோவின் ஆர்டர் இல்லாமல் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. ஹாய் ராகுல். ஹாய் ஷைலி. ஷைலி, என் பாடியை பாரு, என்னமா இருக்கு. நீ உன் பாடியை மட்டும் மெயின்டைன் பண்ணு. எனிவே, கௌரவ் எங்க? அவங்கிட்ட என்ன பேச்சு? மேத்ஸ்ல கொஞ்சம் டவுட் கேட்கணும். தாயே, நான் சால்வ் பண்றேன். நீயா? அதுவும் மேத்ஸ் காலையில விட ஜோக் அடிக்காதே. இதெல்லாம் சால்வ் பண்ண கொஞ்சம் மூளை வேணும். ஹாய் ஷைலி. ஹாய் கௌரவ், எனக்கு கொஞ்சம் மேத்ஸ் சொல்லி கொடு ப்ளீஸ். ப்ளீஸ் எல்லாம் சொல்லாத, கத்து தரேன். கௌரவ், டிஃபன் ரெடி ஆச்சா இல்லையா? கொஞ்சம் பொறு, இப்ப கொண்டு வர. ஷைலி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிதா, போடா, சீக்கிரம் செய்யு. ராகுல், நீ கௌரவ வேலைக்காரன் போல ஏன் ட்ரீட் பண்ற? அவனை அப்படித்தான் ட்ரீட் பண்ணோம். அவனை நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சேனா நீயும் அன்னைக்கே நல்ல பையனா மாறிடுவேன். சரி, நீ எங்க போற? நான் கௌரவுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், சரியா? கௌரவ் பையலே, உன்னை நான் விட மாட்டேன். Good morning. Good morning. Good morning, sir. Morning. Please sit down. Good morning, sir. Good morning, Amrish. How are you? I am fine, sir. That's good. Sir, இவரு மைக்கேல். Hello, sir. Hello. இவங்க அவர் அம்மா. Hello. Hello. இவங்க மைக்கேல் சிஸ்டர் ரோசி. ஹலோ. Hello. Well, என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? சார், மைக்கேல் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். Good. ஆனா இதுவரையும் வேலை கிடைக்கல. Oh. ஒரு வருஷம் முன்ன இவர் அப்பா காலமாயிட்டாரு. Oh. That's very sad. அதுக்கப்புறம் இவர் தோள் மேல மொத்த வீட்டு பொறுப்பு வந்துடுச்சு. நீயும் வேலை தேடி வெளியூர் போக விரும்புறியா? எஸ் சார். இங்கே எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல சார். ரொம்ப முயற்சி பண்ணேன் சார். பரவாயில்லை, எங்கள் வேலையே இதுதானே. படித்து முடித்த புத்திசாலி பசங்களை வெளியூர் அனுப்பி வைப்போம். சார், உங்கள் கம்பெனி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்துக்குமே அமரேஷோட உழைப்பு தான் காரணம். இவர் மேனேஜர் மட்டும் இல்லை, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அதோட அட்வைசரும் கூட. அட என்ன சார், நீங்கள் வேற என் வேலையை தானே செய்கிறேன். பார்த்தீங்களா? வெல் அமரேஷ், நீ இவர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்க. எஸ் சார். டோன்ட் வரி மைக்கேல், நான் கண்டிப்பாக ஏதாவது செய்வேன். சரிப்பா, என் பையன் தலையெழுத்து உன் கையில தான்பா இருக்கு. டோன்ட் வரிம்மா, ஏதாவது நிச்சயமாக பார்க்குறேன். காட் இஸ் கிரேட். தேங்க்யூ. ஓகே.
Hello? Yeah, just a minute. Darling. ஹலோ பாஸ்கோ ஹியோ. பாஸ்கோ, மிடில் ஈஸ்டில் சரக்கு ரெடியாக இருக்குது. 5 கோடிக்கான வைரம் தயாராக இருக்குது. எஸ் எஸ் கிரேட். எங்க வைரத்தை வாங்கவும் ஆளுங்க ரெடியா இருக்கானுங்க. சரக்கு நாளையில் ஃப்ளைட்டில் வருது. ஏற்பாட்டை நீ பார்த்துக்க. யூ சிலி பாய். இன்னி வரை எங்க சரக்கு எவனாவது பிடிச்சிருக்கானா? இப்போ மாட்டாது. ஈவன் தென் பி கேர்ஃபுல். ஓகே ஓகே. 5 கோடிக்கான வைரம். எஸ், எல்லாரும் கேளுங்க. எஸ் பாஸ். நாளைக்கு ஃப்ளைட்ல நம்ம சரக்கு வந்துகிட்டு இருக்கு. நம்பர் 555க்கு ஃபோன் போடுங்க. கோட சொல்லுங்க. பி கேர்ஃபுல். 5 கோடி மதிப்புள்ள வைரங்கள் வருது. சரக்கு கைக்கு வரலன்னா உங்க உடம்புல இருந்து உங்க உயிர் உடனே எடுத்துருவேன். தெரியுதா? ஹலோ. என்னது திடீர்னு எங்க ஞாபகம் உங்களுக்கு வந்துருச்சு? முடிஞ்சிடும். டோன்ட் வரி. நான் சொல்கிறேன்ல, உங்கள் வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஓகே பாய். ஹலோ. வாட்? என்னமா சொல்றீங்க நீங்க? எப்படி? ஓ மை காட், இது எப்படி நடந்தது? இல்ல, நான் ஆளை அனுப்புறேன். சரி, ஓகே. சார் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னாச்சு சார்? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே? பெரிய பேட் நியூஸ் அமரேஷ். அந்த டிகோஸ்டாவும் செத்துட்டான். வாட்? யாரை? நம்ம டிகோஸ்டா பயல? ஏன் சார், போன மாதம் தானே அவனை நாம் வெளியூர் அனுப்பினோம். அவன் செத்துட்டானா? ஓ காட், ஐ கான்ட் பிலீவ் இட். எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது அமரேஷ். கடந்த 1 வருஷமா வேலைக்காக யாரை நாம் வெளியூர் அனுப்பினாலும் எப்படியோ இறந்து போயிடுறாங்க. இது ஒரு ஆக்சிடென்ட்டாகவும் இருக்கலாமே. அது எப்படி நடக்கும் அமரேஷ்? நாம இது வரைக்கும் அனுப்பின 14 பேர் செத்துருக்காங்க. 14 பேர். ராபர்ட், மால்வின், ஹரி, தாமஸ், ஹேமந்த், மணி அண்ட் சுனில். இப்போ இவன் டிகோஸ்டா. நான் சொல்றேன் அமரேஷ், யாரோ நம்மளை அழிக்க முயற்சி பண்றாங்க. அது எப்படி சார் நம்புறது? உங்களை மாதிரி ஒரு நேர்மையான ஒரு ஆளை யார் தான் ஏமாத்த ட்ரை பண்ணுவாங்க? தெரியலையே அமரேஷ். ஆனா ஒண்ணு நிச்சயம், நம்ம ஏஜென்சி மூலமா வெளியூர் அனுப்புற பசங்களோட சாவு ஆக்சிடென்ட்டா இருக்கவே முடியாது. எஸ், அப்படியே யாருக்காவது என் பேர்ல கோவம் இருந்தாலும் அந்த அப்பாவி பசங்களை எதுக்காக சாகடிக்கணும்? அந்த அப்பாவி ஜனங்களை கொல்றதுனால என்னதான் பயன்? ரிலாக்ஸ் சார், ப்ளீஸ் கூல் டவுன் ப்ளீஸ். என்ன பேச்சு பேசுற அமரேஷ்? நாம அனுப்புற பசங்க இப்படியே செத்துக்கிட்டு இருக்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? நோ அமரேஷ், இப்படியே நடந்துகிட்டு இருந்தா நாம தான் அழிய போறோம். இந்த 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 ஆபீஸை மூடி ஆகணும். ரோட்ல போய் பிச்சை தான் எடுக்கணும். சார் ப்ளீஸ், இப்படி எதுவும் நடக்காது. நான் சொல்றேன்ல, எதுவுமே நடக்காது.
தைரியமா இருங்க, தைரியமா இருங்கம்மா. எல்லாம் விதியோட விளையாட்டு, என்ன செய்யறது? இந்தாங்க பேப்பர். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் இங்கே இருங்க. ஹலோ சார். ஹலோ. இந்தாங்க பேப்பர்ஸ். என்னாச்சு மிஸ்டர் அமரீஷ்? எப்பெல்லாம் ஒவ்வொரு மாதம் ஒரு பாடி எடுத்துகிட்டு போக இங்கே வர்றீங்க? புரியவே இல்லை ஆஃபீஸர். கடவுள் எதுக்காக சோதிக்கிறாருன்னு தான் புரியலை. சரி, நீங்கள் பாடி எங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே. கடவுளே, டிகோஸ்டா ஆத்மா சாந்தி அடையட்டும். வேலையை ஆரம்பிங்க பசங்களா. போனத்தை வெளியே எடுங்க. போலீஸ், ஓடுங்க. போலீஸ் போயாச்சு. பசங்களா வெளியே வாங்க. போனத்தை வெளியே எடுங்க. அடுத்த வாரம் எபிசோடில் காணப்போவது வைரம். அடுத்த கன்சைன்மெண்ட் 10 கோடி ரூபாய்க்கானது. 10 கோடியா? இன்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை. துறவியாக போகிறேன். டிகோஸ்டா காலமாயி அந்த இடம் காலியா இருக்கு. அந்த இடத்துக்கு மைக்கேல் அனுப்பலாமே. என் பையனை நீ தான் காப்பாத்தணும். கம் ஆன் மதர், வாட் இஸ் திஸ்? கிரேட் ஃபேமான்சோ, நானும் அறிவேன். ஆனால் இந்த முடிவு இல்லை. நம்ம கிட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் இருக்கு. என்ன விஷயம் சித்தப்பா? உங்களை இந்த அளவுக்கு அப்செட் ஆகி பார்த்ததில்ல. ராய் வெளியூருக்கு அனுப்பும் ஒவ்வொருவரும் ஏன் இறந்து போகிறார்கள்?
இதற்கும் பாஸ்கோவுக்கும் சம்பந்தம் உண்டா? அறிவதற்காக அடுத்த வாரமும் ஜூனியர் ஜியை பாருங்கள். கடலை புயலை பார்த்ததும் பாவிகள் பயந்தோடிடும் கதை இது. ரக்ஷகனாக அவதரித்தானே அதிசய பிறவி ஜூனியர் ஜி.